ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நான் மீஷோலேருந்து சில கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. மொத்தம் இதுல 13 பொருள் இருக்கு. இதுதான் 13 பொருள். என்னன்னு அப்படியே பாருங்க. இன்னும் ஒரு 4 பொருள் வரல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகுது. அதனால நான் இது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட போறேன். இப்போ துணி சோப்பு நம்ம வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் இது வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. இது மேலே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ள நம்ம துணி சோப்பு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கையில் துணி சோப்புலாம் படாத அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜெல்லாம் ஆகாது. அந்த கையில் சோப்புலாம் யூஸ் பண்ணால், துணி சோப்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு தோல்லாம் உரியும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாத அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இது தனியாக, அந்த ரோல் தனியாக எடுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே இது ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும் போது தண்ணியெல்லாம் இருந்தால் கீழே அதுக்குள்ளேயே போயிடும், வெளியே போயிடும். சோப்பும் உங்களுக்கு நொச நொசன்னு இருக்காது. அதனால இதுல நம்ம சோப்பு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே நல்லா எவ்வளோ பெருசு வச்சாலும் கீழே அது நல்லா இறங்கிக்கும். அதுக்கு மேலே சோப்பை இங்கே வச்சுட்டு இங்கே இந்த லாக் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. சோப்பை நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணும்போது கையிலையும் ஆகாது, துணி மேலேயே படும், நம்ம கையிலையும் படாது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போடுறேன் நான். இது மேலே ஒரு கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி சோப்பை அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இது நான் காம்போவில் வாங்கினேன். ரெண்டாக வாங்கினேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாக கிடைக்குது. நீங்கள் தனியாக வாங்கினாலும் ரேட்டு ஒரே ரேட்டு தான். காம்போவில் வாங்கினா ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் காம்போலேயே வாங்கிக்கலாம். இதெல்லாம் இதோட ரேட்டு என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சோப்பு பார்த்தோம் இல்லைங்களா, சோப்பு பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ பாத்ரூமில் வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் நான். பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாம் வச்சு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு டெடி பேர் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாகவே இருக்கு, நல்லா இருக்கு. கிளாஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இதை நம்ம இதில் சைடில் இருக்கு பாருங்க, இதில் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக இப்படி மாட்டிட்டு இதை வாலில் நம்ம பாத்ரூம் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு மட்டும் தான் வைக்கணும் இல்லை. நான் கிச்சனுக்காகவும் இதை வாங்கினேன், காம்போவில் வாங்கினேன். இதில் நம்ம சின்ன சின்னதாக ஸ்பூனு அந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம வாலில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். இதுவும் காம்போவில் 3 உங்களுக்கு கிடைக்குது. 2ம் இருக்குது, 3ம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ரைஸ் நல்லா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். எல்லாமே நம்ம கம்மியாக தான் பார்த்து வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக் கூட நல்லா மட்டமான பிளாஸ்டிக் கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் நான் காம்போவில் வாங்கினதான். உங்களுக்கு ரேட்டு என்னன்னு சொல்லி நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வுட்டு பேட்ச்லா வாங்கினேன் நான். ஏற்கனவே நான் வாங்கியிருப்பேன், இந்த மீஷோவில் வாங்கினதை நான் போட்டிருப்பேன். ஆனால் அது அவ்வளோ ஃபினிஷிங் ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இல்லை. இந்த வாட்டி நான் வாங்கினேன் பாருங்க, ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு இதுலேயே இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. நான் இதுவும் நல்லா வராதோன்னு பயந்துட்டு இருந்தேன், ஆனால் நல்லாவே வந்திருக்கு. இதில் 7, இது ஒன்று 8. நீங்களும் இது மாதிரி காம்போவில் பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு.
இது என்கிட்ட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்துச்சு. நான் இப்போ வந்து வுட்டில் கிடைச்சதுனால இப்போ வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ப்ரைஸும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ப்ரைஸு உங்களுக்கு. இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இதையும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவுலாம் இருக்கு இல்லைங்களா, மாவெல்லாம் நம்ம வந்து கையில வந்து பிசைய முடியாது, கையெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும், வலிக்கும். எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கனால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். சப்பாத்தி மாவை வந்து இதுலயே நல்லா மிக்ஸ் பண்ணலாம், நல்லா பிசையலாம், ரோல் நல்லா ஆகி நம்மளுக்கு உருண்டையா மாவு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். பார்த்து செக் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இதுலயே வந்து நான் காம்போல தான் வாங்கினேன். இதையும் 2ஆ தான் வாங்கியிருக்கேன். என்னடா சப்பாத்தி மாவு பேசியதுக்கு இது தேவையான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம நார்மலாக வந்து மிக்சிலையும் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரியும் வாங்கி வச்சுருக்கோம், கிரைண்டர்லேயும் வாங்கி வச்சுருக்கோம். சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சு, நம்மளால் பெசிய முடியல, சரி கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு பெசிய முடியல அப்படின்ற டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் என்னன்னு நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து நம்ம சிங்க் ஏரியால வந்து பாத்திரம் கழுவோம், நம்ம லிக்விட்லாம் வைப்போம் இல்லைங்களா, அப்போ நானும் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சைடில் என்னதான் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த லிக்விட் வைக்கிறதெல்லாம் அந்த கீழெல்லாம் கார்னர்லாம் பயங்கர கரை, டஸ்ட்டு, அழுக்கு ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணாலும் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் அந்த தண்ணி அங்கே நின்று. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம டேப்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து அந்த டேப்பில் சைடில் இப்படி மாட்டிட்டு இந்த லாக் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே நம்ம லிக்விடு ஸ்க்ரப்பர்லாம் இங்கே வச்சுக்கலாம். நம்மளுக்கு தண்ணியும் கீழே அந்த சிங்க் ஏரியாக்குள்ளேயே போயிடும். இது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒன்று உங்களுக்கு வந்து நான் அது தனி வீடியோவாக வரும். இப்போ வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் என்ன ரேட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வுட்டில் வந்து நம்ம கரண்டி ஹோல்டர் வாங்கினேன். நான் வந்து ஸ்டாண்டு கிச்சனுக்கு வுட்டில் வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து இதில் கரண்டி போட போகிறது இல்லை, ஆயில் பாட்டில் வைக்கலாம், கண்ணாடி ஆயில் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கலான்னு சொல்லி இப்போ ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. நம்மளுக்கு கையெல்லாம் கீறவும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நல்லா வெயிட்டாக நல்லா கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் நம்மளுக்கு நல்லா கம்மி பட்ஜெட்ல தான் நான் எல்லாமே ஒன்று பார்த்து காயின் போட்டு எல்லாமே வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சாப்பிங் போர்டு தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். நான் இது வரைக்கும் பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ வாங்கினதில்லை. இது வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இப்போ எங்கன்னா ட்ராவல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பேக்கில் போட்டு அழகாக தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா சின்னதாக அழகாக நல்லா இருக்குது. அதுக்காக நான் இதை வாங்கினேன், ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக. கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காம்போ எல்லாம் செட்டு தான் நான் வாங்கினேன். இது கூட நம்மளுக்கு வந்து சிசர் கொடுத்துருக்காங்க, சிசர் இருக்கு. சிசரும் கலர் பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு, நல்லாவும் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பீலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஒரு நைஃபு, அது ஒரு கேப்போட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கேப்போட கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு, அந்த கேப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்புறம் இந்த கேப்பு போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து லூஸாக இல்லை, டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆட்டினா கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து கம்மியாக போடும் போது எல்லாரும் வந்து வாங்கிடுறாங்க, அதனால் கிடைக்க மாட்டேங்குது.
நீங்க இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு கம்மியா இருக்கும் போது டக்குன்னு நீங்க வாங்க. இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன். ரொம்ப நல்லாவே இருக்கு பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுவும் நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான வெயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அளவெல்லாம் நம்ம செக் பண்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நம்ம எத்தனை கிராம் எப்படி யூஸ் பண்றோம். இப்போ கேக்லாம் செய்யறோம்னா நம்மளுக்கு ஒரு 100 கிராம் வேணும்னா நம்ம எல்லாமே கரெக்டா மெஷரிங் கப்ல வச்சு அளவு பார்க்கறதுக்காக தான் வாங்கினேன். இங்க ஆன் பண்ணோன்னா இங்க லைட் கிரீன்ல எரியும். நம்மளுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு. ஓகே, இப்போ இதுல காமிக்குதுங்களா வெயிட் தெரியுதா? இந்த மாதிரி நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டு நல்லா செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்து செக் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதோட ப்ராடக்டோட உங்களுக்கு ரேட்டு வேணும்னா இதுவும் நான் சைடில் எல்லாத்துக்குமே நான் சைடில் கொடுக்குறேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சோப்பு வந்து ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ப்ரெஷ்ஷுக்கெல்லாம் வந்து வாலில் மாட்டுற மாதிரி இப்போ காமிச்சேன் இல்லைங்களா ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இப்போ சோப்பும் வந்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது காம்போவில் தான் வாங்கினேன். 4 வாங்கினேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு. இது ஒரு ஃபிஷ் மாடலில் இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுக்கும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் நம்ம ப்ரெஷ்ஷுக்கு வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் பிச்சுட்டு வாலில் இப்படி மாட்டிடணும். மாட்டிட்டு நம்ம சோப்பு இருக்கு பாருங்க, தனியாக இதை இப்படி எடுத்துக்கலாம். நம்ம சோப்பு இதில் வச்சுட்டு நம்ம வாட்டரும் கீழே வந்து கலெக்ட் ஆகி நம்ம சோப்பு வச்சோம்னா தண்ணியெல்லாம் கீழே போயிடும். அதனால நம்ம சோப்பு வந்து குழன்னுலாம் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். பிளாஸ்டிக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப மட்டமானதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது காம்போல வந்து இதுவும் கம்மி பட்ஜெட் தான். நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் இதுவும் ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி. இப்போ பார்க்க போகிறது சாப்பிங் போர்டு தான். நான் வந்து உட்டில் தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். உட்டில் வந்து வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேலெல்லாம் அந்த பிளாக்காக ஃபங்கஸ் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. அது வந்து நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி கரையாக தான் இருக்கும். அப்புறம் சைட்லலாம் பார்த்தா கொஞ்சம் பிளாக்காக ஆயிடுதும் நம்மளுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வாஷ் பண்ணி நம்ம லைஃப் நல்லா இது வரும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. நம்ம நைஃப்பில் யூஸ் பண்ணால் கூட இது கரை ஆகாது. கரை ஆகாத அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது நம்மளுக்கு. நான் நிறைய பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். இது நல்லா திக்னஸாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு என்னன்னு சொல்லி நான் இது சைடில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இதோட எக்ஸாக்ட் லிங்க் ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பா, என்ன இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறானு. ஓகே, எடுக்க முடியல. ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா சீஸ் திருவறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வச்சிருக்கேன் வீட்டில். இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சீஸ்லாம் திருவும் போது இந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கலெக்ட் ஆகணும். அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கினேன். நல்லாவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நான் காம்போவில் தான் 2ஆக வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டும் என்னன்னு சொல்லி நான் சைடில் கொடுக்குறேன். இதே நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் கட்ரு வாங்கியிருக்கேன். எல்லாமே டைட்டாக வச்சுருக்கானுங்க.
ஆப்பிள் கட்டரும் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கேன். நான் பிளாஸ்டிக் வாங்கலை. இதில் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். இதை பிரித்து ஓப்பன் பண்ணி ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் போயிடும் இல்லைங்களா, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அது தனி வீடியோவா எல்லாமே வரும். நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களும். இதுவும் நான் காம்போல தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் என்னன்னு சொல்லி நான் இதையும் நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இது ஆயில் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாஸ்டிக்ல தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நான் நார்மலாக வீட்டில் ஆயில் செஞ்சு உங்களுக்கு கோகோனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் போய் அதில் மாட்டின்னு ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி லாக் மாதிரி வாங்கினேன். நம்மளுக்கு இப்படி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினேன். இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 5 வரும் நம்மளுக்கு. ஒரு இதில் மாதிரி 5 வருது நம்மளுக்கு. இதுவும் உங்களுக்கு கம்மியாக பட்ஜெட்டில் தான் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இதோட ரேட்டு வேணும்னா உங்களுக்கு சைடில் இதுவும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதையும் மேக்ஸி டைப் ட்ரெஸ்ஸு தான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது எனக்கு வாங்கினேன். எப்படி இருக்கு அப்படின்னு. இது ஒரு அழகாக பேக்கில் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்குன்னு ஒரு பேகு. நம்மளுக்கு இடுப்புல கட்டுறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெல்ட்லயும் நம்மளுக்கு நல்லா அந்த ஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த டாப்பை ஃபுல்லா பார்த்துடலாம். துணியும் ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மட்டமா இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது பேக்ல வந்து நம்மளுக்கு கழுத்தும் ரவுண்டா ஃபுல்லா இங்க வச்சிருக்காங்க. ஒரு நாட் மாதிரி கொடுத்து அதுல ஃபில் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இதையும் போட்டு ஒரு காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா, இதுவும் நல்லா ஒர்த்து தான். இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி இதையும் நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கின ப்ராடக்ட்ல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.